எஸ் 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 அண்ணாச்சி குமுத ஹாப்பி அண்ணாச்சி குமுத ஹாப்பி அண்ணாச்சி. எஸ் எஸ் ஆடி போய் ஆவணி மாதம் நிச்சயதார்த்த கன்ஃபார்ம். என்னங்க இப்படி உங்கள் ப்ரொஃபைல்ஸு ஷார்ட் லிஸ்ட் ஆகி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கா? அது போகணுன்னா நான் ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அர்ஜென்ட் மேரேஜுக்காக கிடையாது. எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரொஃபைலை மிஸ் பண்ணீங்க, எந்தெந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் அவாய்ட் பண்ணிங்கன்ற விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெயின்லி நாம் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்கணும், அது அவங்கள இப்படி இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ தெரிஞ்சுக்கணும், வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், ஒரு பைக்காவது இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற வச்சுருப்போம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நல்ல விஷயந்தான், தப்பு கிடையாது. ஆனால் நாம் ஒரு 10 எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருச்சிங்க, அதில் 1-2 கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சா அந்த 10மே வேணும்டா, ஊரில் பொண்ணா இல்லை, ஊரில் பையனா இல்லை அப்படின்ட்டு வர ப்ரொஃபைல்லாம் தள்ளி விட்டுட்டே இருப்போம். நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஜாதகம்லாம் செட் ஆகுதுப்பா, ஜாதகம்லாம் செட் ஆகுதுமா, இந்த பையன் நல்லா இருக்குமா, இந்த பொண்ணு நல்லா இருக்குமா, தயவு செஞ்சு கொஞ்சம் பாருமான்னு சொல்லுவோம். நாம் பார்த்தோன்னே அந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கு, அந்த பையன் மூக்கு பெருசாக இருக்குது, அவனுக்கு சொட்டையாக இருக்குது, மண்டையில் மசூரே இல்லை அப்படின்ட்டு ஒரு சில காரணங்கள் வச்சுக்கிட்டு பொருத்தம் நல்லா வந்தாலும் தள்ளி வச்சுட்டு நமக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், நமக்கு நல்ல பையன் கிடைக்கும், நம்ம அந்த 10 பொருத்தமும் ஜாதகம் போகிறதோட நம்ம 10 க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டு பொருந்தான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நாட்கள் போயிட்டுருக்கும். அதனால் ஸோ க்ரைட்டீரியா 10 வச்சுருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சமாக அது, ஏன்னா நம்மளே 100க்கு 100 என்றைக்குமே எடுத்தது கிடையாது. நாம்ளே வந்து அந்த 10ல் கரெக்டாக போகிறதுமா தெரியாது. ஸோ இதே மாதிரி பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்காகவும், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ்க்காகவும் பொருத்தத்தை பார்த்து டயர்டாகி வயசானதுக்கப்புறம் ஏதாவது கிடச்சா பரவாயில்லடா, கல்யாணத்தை பண்ணி தோலடா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக ஸோ அந்த 10 பொருத்தம் ஜாதகத்தோட நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்கண்ணே, அதை கம்மி பண்ணிக்கோங்க. நம்பர் 1 லிஸ்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் மார்க் போட்டுங்க. அட்லீஸ்ட் 50% மார்க் வந்து பாஸ்ன்னு சொல்கிறாங்களே, அட்லீஸ்ட் அது மாதிரியே கொடுங்க. அட்லீஸ்ட் மெரிட்டில் வரும்போது கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஸோ யாருமே குறைச்சல் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறத கம்மி பண்ணாவே உங்களுக்கான மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். 2வது விஷயம், நம்ம ஒரு 2 வருஷமாக ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்துட்ருப்போம். பல பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். அவங்க திருப்பி ஒரு சில பேர் கால் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு வாட்டிக்கு பேசி பார்க்கலாமா, கன்சிடர் பண்ணலாமான்னு. அந்த மாதிரி ப்ரொஃபைல் எடுங்க. இல்லை நீங்கள் ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் வச்சுருப்பீங்க, ஒரு வேளை இந்த மாதிரி ப்ரொஃபைலை வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினச்சிருப்பீங்க. திரும்பி போய் கேட்குறதுல இந்த கூச்சம் இல்லை தயக்கம் இருக்கிறவங்க வந்து பெரியவங்களை வச்சு அது பேசுங்க. என்னென்னா வந்து பல மேரேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேளை கேட்டு பார்ப்போம், 2வது சான்ஸு, 2வது வாட்டி கேட்டு பார்ப்போன்னு சொல்லி நிறைய முடிஞ்சிருக்கு. என்னுடைய திங்ஸ்லையுமே வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ 2 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து உங்கள் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ ஸோ இன்னொரு வாட்டியும் அந்த வந்து ட்ரை பண்ணதில் அட்டம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த திங்ஸும் கேட்டு பாருங்கள். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாவில் தான் மோஸ்ட்லி வந்து டிலே ஆகும். அதனால் வந்து எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து ஆண்டவன் நமக்கு எழுதி வச்சுட்டான், சரிங்களா? அடுத்த 6 மாதமாக கல்யாணம் ஆகுதா, இல்லை அடுத்த 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகுதான்ட்டு எழுதி வச்சுட்டான். வர ப்ரொஃபைலில் கவனமாக பாருங்கள். அதேமாதிரி வந்து நீங்கள் என்ன தான் குட்டிக்கட்டு நடித்தாலும், என்ன தான் தலைகளாக நின்னாலும், இவ்வளோ க்ரைட்டீரியா வச்சுருந்தாலும் நடக்க போது அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காட் நோஸ் வாட் இஸ் த பெஸ்ட் டு டூ. அதாவது கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன பெஸ்ட்டாக நடக்கணுன்றது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய அடுத்த வருஷம் வரைக்குமே வந்து எழுதிட்டார். ஸோ உங்களுக்கான பிறக்க போகிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் எழுதிட்டுருப்பார். அதனால் வரியே பண்ண தேவையில்ல. 3 விஷயமா சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷனை அவ்வளோதான், ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து
எடுத்த ப்ரொஃபைலை எடுத்து பாருங்கள். ஸோ வயசு ரொம்ப வித்தியாசம், இல்லை வந்து படிக்காமல் இருக்காங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற விஷயம், படிக்காமல் இருக்குன்ற விஷயம், அதெல்லாம் வந்து வீடு வந்து பெட்டராக இல்லைன்ற விஷயம், ஸோ வேலைக்கு போகலன்ற சில பேர் நிப்பாட்டியிருப்பீங்க அந்த விஷயம். ஸோ அந்த லிஸ்டஸ் வந்து ரீவைண்ட் பண்ணது போக பழைய ப்ரொஃபைல்ஸ் எடுத்து நோண்டி எடுத்து பார்த்து ஒரு சான்ஸ், ஒரு ட்ரை அது பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு 50% மேரேஜ் வந்து ஓகே ஆகிடும். ஸோ மேபி அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ஜோசியமும் ஜாதகமாக பார்த்து சொல்லலை, என்னோடய வாழ்க்கையில் நடந்ததும் மற்ற சிலவங்களில் நடந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வந்து தள்ளி போட்டே போகிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் நடக்கும். ஸோ இந்த 2 டிப்ஸ், இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். லெட் தேம் ஹேவ் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப். ஆனால் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, எல்லாரும் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரச்சனை இருக்குது மேரேஜுக்கு அப்புறன்ற விஷயம். அதை வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கான விஷயத்தை வந்து அப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையை ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பிகின் ஸ்டார்ட் டுடே. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், க்ரைட்டீரியா கம்மி பண்ணிக்கோங்க லிஸ்ட்டை. அதேமாதிரி வந்து பழைய ப்ரொஃபைலை ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து உங்களுடைய பர்சனல் திங்ஸை டெவலப் பண்ணிக்க. சரிங்களா? இந்த விஷயம்லாம் வந்து நேருக்காக. ஸோ எனக்குலாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் அது எனக்கு ப்ரொஃபைலுக்கு எதுவும் தேவைப்படாது. நன்றிகள், வணக்கம், தேங்க்யூ.